எல்லோருக்கும் வணக்கம். நான் ஏகே பேசிட்டு இருக்கேன். கடல் இருக்கிற தண்ணி வந்து குடிக்கிற மாதிரி இருக்குதுங்க. நம்ப முடியலையா? எங்கன்னு பார்க்குறீங்களா? அது வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம ராமேஸ்வரத்தில் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்தோட பேர் வந்து வில்லுண்டி தீர்த்தம் அப்படின்றாங்க. வில்லுண்டி தீர்த்தம். இந்த இடம் வந்து கடலோட ஓரத்தில் தாங்க இருக்கு. கடலோட ஓரத்தில் தான் இந்த இடமே இருக்கு. இதுதாங்க அந்த இடம். ஆனால் கடலில் இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க. மேலேருந்து பார்க்கக்குள்ள கடலுக்கு அடியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக தெரியுதுங்க. தண்ணி பார்க்குறதுக்கு அவ்வளோ சுத்தமாகவும் ரொம்ப தெளிவாகவும் தெரியுதுங்க. இதுதாங்க அந்த இடம். கடலுக்குள்ளே இருக்கிறதால வந்து கடலில் இருக்கிற தண்ணியை குடிக்க முடியலனா கூட வந்து இந்த தண்ணி வந்து குடிக்கிற மாதிரி அவ்வளோ சுவையாக இருக்குதுங்க. ஏன்னா கடல் தண்ணி மாதிரி உப்பெல்லாம் கறிக்கிறது இல்லைங்க. ரொம்ப டேஸ்ட்டாக அற்புதமாகவும் இருக்குதுங்க. ஏன்னா சுற்றி கடலுக்குள்ளே தாங்க இந்த இடமே இருக்குது. பாருங்கள், கடல் சுற்றி கடல் தான். கடல் பக்கத்தில் தாங்க, கடலுக்குள்ளே தான் இந்த இடமே இருக்குது. சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா வந்து ராமர் வந்து சிலோன் போயிட்டு திரும்பி வரும்போது சீதாதேவிக்கு வந்து தாகம் எடுத்ததால் ஒத்த அம்பை வந்து இந்த கடற்கரை ஓரத்தில் வந்து ஊன்றி இந்த நீரை வரவழைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு இருக்குதுங்க. சரித்திரம் சொல்லுதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க. நிறையா பேருக்கு இந்த இடத்துலேருந்து தண்ணி எடுத்து கொடுத்து குடிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு நேர்லேயே காமிக்கிறாங்க. நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த இடத்தோட பேர் வந்து வில்லுண்டி தீர்த்தம்ங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.